Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நீங்க அதர் ஸ்டேட்ல லா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வந்து புதுச்சேரி யுனிவர்சிட்டியான டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜில் 3 years LLB-க்கான அட்மிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாத எவ்வளோ சீட் வேகன்சிஸ் இருக்குது பர் இயருக்கு, அது மட்டும் இல்லாத என்னென்ன கோர்சஸ் வந்து டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் அதாவது 2024-25 அகாடமிக் இயருக்கான அட்மிஷனை பற்றின எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனையும் அவங்களுடைய வெப்சைட்டில் கொடுக்கல. ஆனால் உங்களுக்கு வெப்சைட்டுடைய லிங்க் வேணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து யூஜி கோர்சஸ்க்கு வந்து BA LLB 5 years இன்டகிரேட்டட் கோர்ஸ்க்கும் LLB 3 years கோர்ஸ்க்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே போல் வந்து பிஜி கோர்சஸ்க்கு LLM லேபர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, கிரிமினல் லா, இன்டர்நேஷ்னல் லா அண்ட் ஹியூமன் ரைட்ஸ், பிஸ்னஸ் லா வந்து LLMல வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதே போல் வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து டிப்ளமோ இன் ஃப்ரெஞ்சில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து PhD இன் லாவில் வந்து டாக்டரேட் வந்து கொடுக்குறாங்க. அதே போல் வந்து ஆனுவல் இன்டேக் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பெர் அகாடமிக் இயருக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் எடுக்கிறாங்கன்னா BA LLB 5 years இன்டகிரேட்டட் கோர்ஸ்க்கு 60யும், LLB 3 yearsக்கு 60 ஸ்ட்ரென்த்தும், LLMக்கு 40 ஸ்ட்ரென்த்தும், PGDFLக்கு வந்து 15 ஸ்ட்ரென்த்தும் வந்து பெர் இயருக்கு வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம நியூஸ் பேப்பர் கட்டிங்கோடைய என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்புக்கு விண்ணப்பம் விநியோகம் நாளை மறுநாள் முதல் வழங்கப்படுகிறது. அதாவது இந்த நியூஸ் என்னைக்கு வந்திருந்ததுன்னா ஜூன் 29 அன்னைக்கு வந்திருந்தது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 ஆண்டு சட்டப்படிப்பில் சேருவதற்கான விண்ணப்பம் நாளை மறுநாள் முதல் வழங்கப்படுகிறது. புதுவை சட்டக்கல்லூரி முதல்வர் சீனிவாசன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 ஆண்டு சட்டப்படிப்பு டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி கடந்த 1972ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. புதுவை புசில் வீதியில் இயங்கி வந்த இந்த கல்லூரி தற்போது காலாப்பட்டில் செயல்பட்டு வருகிறது. 5 ஆண்டு சட்டப்படிப்புக்கான 2024-25 மாணவர் சேர்க்கை சென்டாக் மூலமாக நடைபெறுகிறது. 3 ஆண்டு சட்டப்படிப்பு மற்றும் முதுகலை பிரெஞ்சு பட்டய படிப்புக்கான மாணவர் சேர்க்கை சட்டக்கல்லூரி மூலமாக நடைபெற உள்ளது. ஜூலை 24ஆம் தேதி மாணவர் தேர்வும் நடைபெற உள்ளது. தற்போது 2024-25ஆம் ஆண்டுக்கான மாணவர்கள் சேர்க்கை விண்ணப்பங்கள் நாளை மறுநாள் முதல், அதாவது திங்கட்கிழமை காலை 10:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை அரசு சட்டக்கல்லூரியில் விநியோகிக்கப்பட உள்ளது. இந்த படிப்புகளில் சேர விண்ணப்பிக்க கடைசி தேதி ஜூலை 24ஆம் தேதி ஆகும். இதற்கான விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து 1000 ரூபாயும் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு ரூபாய் 500 விண்ணப்ப கட்டணமாக நீங்கள் செலுத்த வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாத டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியிலேயே 2024-25ஆம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்களை பெறலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை அரசு சட்டக்கல்லூரியிலேயே சமர்ப்பிக்கலாம். இவ்வாறு அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ 3 yearsக்கான அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதற்கான எக்ஸாம், அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாம் ஆனது ஜூலை 24ஆம் தேதி வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதனுடைய 3 years LLB-க்கான அட்மிஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே வாங்கணும்னா டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜிலே, கவர்மெண்ட் லா காலேஜிலே போயிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம். எப்போ வழங்குறாங்கன்னா திங்கட்கிழமை, அதாவது ஜூலை 1ஆம் தேதி வந்து உங்களுக்கு நாளைக்கு வழங்குவாங்க. எப்போ டைமிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரையே விண்ணப்பங்கள் விநியோகிப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு தடவை போயிட்டு அப்ளிகேஷன், நீங்கள் இப்போ டிஸ்டன்ஸ்லேருந்து போயிட்டு அப்ளிகேஷன் வாங்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் ஃபில் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணுறதை விட உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ் ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துங்க, ப்ளஸ் உங்களுடைய ஃபோட்டோ எடுத்துங்க. என்னென்னலாம் காலேஜுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் உங்களுடைய ஃபைலில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அப்ளிகேஷன் வாங்கிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை வந்து ஃபோட்டோ காப்பி வந்து அட்டாச் பண்ண சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் ஹார்ட் காப்பி
அட்டாச் பண்ணி அங்கே சப்மிட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நாள் வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு நாள் வந்து சப்மிட் பண்ணனா உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, காசும் வேஸ்ட்டு தான். ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அங்கேருந்து அப்ளிகேஷன் வாங்கி அப்படியே ஃபில் பண்ணி அங்கே அந்த காலேஜ்லேயே வந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்துடலாம். இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபைனலாக எத்தனாம் தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணால் 24ஆம் தேதி ஜூலை 24ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் வந்து பொது பிரிவினர், அதாவது ஜென்ரல் கேட்டகரி வந்து எம்பிசி, ஓசிபி இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்க எல்லாருக்குமே வந்து பொது பிரிவினர் அனைவருக்குமே வந்து 1000 ரூபாய் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும். மற்றவர்கள், அதாவது ஆதி திராவிடர், SC ST அவர்களுக்கு மட்டும் 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அந்த அரசு சட்டக் கல்லூரி டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ்லேயே வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி எங்கே கொடுக்கணுமோ அங்கே சொல்லுவாங்க. அங்கே நீங்கள் வந்து சமர்ப்பிச்சுட்டு வந்தாலே போதும். இது 3 years LLBக்கான 2024-25 அகாடமிக் இயருக்கான அட்மிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 3 years LLBக்கான எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரல. என்னுடைய ஐடியா கணிப்பு பிரகாரம் உங்களுக்கு வந்துட்டு ஆகஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட்டில் வந்து 3 yearsக்கான அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ஆன்லைனில் போடுறதுக்கான டைம் வந்து ஆகஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதர் ஸ்டேட்டில் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சில பேர் வந்து பாண்டிச்சேரியிலே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது அஃபிஷியலாக வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் கொடுக்கல, இது வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஸோ இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.